இன்றைக்கி நான் பேச போகிற படம் நீங்கள் ஒரு சினிமா லவராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய படம்னே வந்து சொல்வேன். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சினிமா லவர் ஒரு படத்தை பார்த்தான் அப்படின்னா என்னெல்லாம் வந்து நோட் பண்ணுவான், ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுவான், ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுவான், அண்ட் டைலாக் எப்படி இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணுவான், விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணுவான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் கொண்டு போகணும்னா அது இந்த படத்தை தான் சொல்லுவேன். இவ்வளோ நாள் இந்த படத்தை பற்றி பேசாமல் இருந்ததே ஒரு பெரிய குற்றம் தான் ஆஸ் சினிமா லவரா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிமான கடைசி விவசாயி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தை கிட்டத்தட்ட நான் வந்து 100 வாட்டிக்கு மேலே வந்து பார்த்துருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி சீனை வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து நோட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்போஸ் நீங்கள் கடைசி விவசாயி இன்னும் பார்க்கல அப்படின்னா இனிமேல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ வந்து குயிட் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரு இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு சினிமா லவர் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவே இருக்காதீங்க. நிறைய படத்தை பற்றி நான் வந்து பேசிட்டு வரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கடைசி விவசாயி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டு வாழ்வியலை ரொம்பவே அழகாக காமிச்ச படம். நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றத காமிச்ச படம். நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய ஊர், இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு படம். பேசிக்கலாக இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழங்காலத்து மரம்னே வந்து சொல்லுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இறந்து போயிடுது. ஸோ அந்த ஊரில் வந்து இதுதான் பிரச்சனையே, சுத்தமாக தண்ணியே இல்லை. குழந்தைகளாம் வந்து ஊனமாக வந்து பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அண்டு கோயில கும்பிடலாமியா, அடுத்த சாதிக்கான உள்ள விடக்கூடாதியா, சாதியை பற்றி பேசப்படாதா, எல்லாம் சேர்ந்தானு கும்பிடுங்க. ஸோ இதுவும் அது மாதிரியான ஒரு பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு ஒரு திருவிழா மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு அந்த ஊர்லேயே வந்து ஒரு ரொம்ப பெரியவரான நம்ம மாயாண்டி தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஊருக்குள்ள இருக்க கிணத்துல எந்த கிணத்துலையும் தண்ணி இல்லை, ஊருக்காரன் யாருமே விவசாயமே பண்றது இல்லை, அதனால நீ தான் நெல் போட்டு தரணும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வயலில் நெல்லெல்லாம் வச்சு அந்த நெல்லை கொடுத்து தான் அந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ அவரை தடுத்து நிறுத்த ஒரு சில கும்பல்லாம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் தகர்த்து எப்படி அந்த திருவிழா நடந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த கதை. ஸோ பொதுவாக ஒரு கிராமத்து படம் நோக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்டில் ஒரு வில்ல இருப்பான், கவர்மெண்ட்டில் ஒரு வில்ல இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய வில்ல, அந்த ஊருக்குள்ளே ஒரு வில்ல இருப்பான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த விஷயமே நமக்கு வந்து தோணாது. பிகாஸ் ஆஃப் த கிரேட் மணிகண்டன் சார். ஸோ இவரோட டைரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த படத்தையுமே தாண்டி நம்ம வந்து கேரக்டரை பற்றி பேசியே ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாண்டி தாத்தா, இவரை பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக காது கேட்காது. ஸோ இந்த கேரக்டர் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மலாம் ஒரு சில கதைகளை வந்து கேட்டிருப்போம். ஒரு தவக்கலை இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக காது கேட்காது. அது வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கும், ஏறி போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாண்டி தாத்தா வந்து குறிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வருவானுங்க அந்த படத்தில், லேண்டை வித்துரு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. ஆனால் நம்ம மாயாண்டி தாத்தா எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டார். அவரோட உள் மனசு என்ன சொல்லுதோ, அவருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். என்ன சொல்றீங்க, என்ன சொல்ற, என்ன சொல்ற. ஸோ இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்ப்பீங்க. அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ். இதுல எந்த சாம் போட்டாலும் முடி முளைக்க மாட்டேங்குது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே வந்து முடி முளைச்சிருக்காது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாக்டர் கிட்ட போவார் தெரியுமா. ஸோ அப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். டாக்டர் முடி முளைச்சிருமா ஐயா, கொஞ்சம் நாளைக்கு முன்னால வந்திருந்தாருன்னா நல்லா வந்திருக்கும். பூமி உருண்டேன்னு தெரிஞ்ச பிறகு வந்திருக்காரு. இது என்ன போர்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா நம்ம பூமி, அந்த நம்மளோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியான நிலம் வந்து பார்த்துருக்கீங்களா. ஸோ பூமி வந்து உருண்டை தான். ஸோ இதை நம்ம என்ன தான் தோண்டி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக விதை, ஆர்டிஃபிஷியலாக மருந்து எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நிலத்தை வந்து ஏற்கனவே அழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை தான் தோண்டி என்னதான் பண்ணாலுமே திருப்பி அந்த மாதிரி பழைய நிலம் வந்து திருப்பி வராது, திருப்பி அந்த பழைய பூமி வந்து நம்ம கிட்ட கிடைக்காது அப்படின்றத சிம்பாலிக்கலாம் அந்த விஷயத்தில், அந்த சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல கதை வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதில் நம்ம மாயாண்டி தாத்தாக்கு ஒரு பக்கம் போகும், விஜய் சேதுபதிக்கு ஒரு பக்கம் போகும், சுரேஷுக்கு ஒரு பக்கம் போகும், யோகி பாபுக்கு ஒரு பக்கம் போகும், அண்ட் இந்த கருப்பு கேரக்டர் இவரோட கில்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மூவ் ஆகும். போன வருஷம் நாங்கள் தான் மயில கொண்டோம், அதனால தான் எங்கள் சேனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரேஷ்ன்றவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு சிம்பாலிக்கலாக வந்து அந்த கேரக்டர் கொண்டு போயிருக்காங்க. அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த படத்தை டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவார். திருச்செந்தூர் போயிருந்தேனப்பா, அங்க முறையே இல்லையா, முறை எங்க போட்டேன், கோச்சிட்டு போயிட்டானா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாம்பழ கதை. அதாவது இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் எதுவுமே வந்து தெரியாது. அதாவது இந்த ராமாயணம், இந்த கடவுள்லாம் எப்படி இருந்தாங்க, என்ன ஆச்சு, அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே வந்து தெரியாது. ஆனால் அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய இதை பற்றி நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். அந்தளவு என் மைண்ட் செட்டை மாற்றின ஒரு படம்னு சொல்லுவேன். இப்போ அந்த மாம்பழ கதையில் நம்ம முருகரை வந்து உலகத்தை சுற்றி வர போயிடுவார். ஆனால் நம்ம விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை மட்டும் சுற்றி வந்துருவார் இல்லையா 3 வாட்டி. ஸோ அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அந்த மீனிங் வந்து இதில் இருக்குது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மாயாண்டி தாத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் மாதிரி அவர் இருக்கிறத சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மயில் வந்து இருக்கும். அவர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவரோட வயலில் வந்து உழுது எல்லாமே வந்து பண்ணி கடைசியாக அந்த விவசாயிக்கான அந்த வருமானம் வந்து வரும். ஸோ இதுக்கு அப்படி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிற 5 ஏக்கர் சேவக்காடு, ஆமா, அதை கொடுத்துட்டு அந்த யானை வாங்கினேன்.
அதாவது அந்த 15 ஏக்கரை விற்று அவர் வந்து ஒரு யானையை வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வருமானத்தையுமே அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த யானை எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு கேட்கும்போது 3000 ரூபா சம்பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எவ்வளவு சம்பாதிக்குது ஒரு நாளைக்கு? சாப்பாடு கல்யாணிக்கு உண்ட போக ஒரு 3000 ரூபா நிக்குது. 3000 நிக்குதா? ஸோ இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில மாதிரியே நம்ம யோகி பாபா வந்து ஒரு யானையை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம மாயாண்டி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தெல்லாம் வச்சு உழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறத அழகா இந்த சீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக அந்த கிராமத்து சைட்லாம் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. நிலம் வந்து குழந்தை மாதிரியுமே அதை வந்து நடுவர் வந்து தாய் மாதிரி அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம மாயாண்டி தாத்தாவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயிலுக்கு கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் அந்த பயிருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பயிருக்கு வந்து சரியா வந்து தண்ணி பத்தாம அது வந்து வாடி போக ஆரம்பிக்கும். முனையெல்லாம் காரி போகுது. நீ பாய்ச்சிரியா குள்ளாக்காரர் பாய்ச்சற தண்ணி? 2 பேருமே தான் பாத்துறான். ஸோ இந்த விஷயம் முடிஞ்சு 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி நம்ம மாயாண்டி தாத்தாவை ரிமாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஜெயிலில். ஸோ அப்போ போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிருக்கு வந்து பூச்சி வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். நெல்லு பயிர புழுவும் பூச்சியும் வெட்டி விட்டுருது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா அந்த பயிருக்கு எப்போ அவங்க ஆர்டிஃபிஷியலாக உரம், அதாவது எப்போவுமே நம்ம மாயாண்டி தாத்தா தான் வந்து நேச்சுரலாக அவரே வந்து உரம் எல்லாமே அந்த பூச்சிக்கொல்லையெல்லாம் பூச்சியெல்லாம் சாவடிக்கிறதுக்கு அவர் வந்து தானாகவே மருந்து அவராக வீட்டில் வந்து தயாரித்து அதை தான் வந்து போடுவார். ஆனால் இவர் வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கடையிலேருந்து மருந்தை வாங்கி அதுக்கு வந்து ஊற்ற ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ போது என்னன்னா நம்ம மாயாண்டி தாத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊசி போட ஆரம்பிப்பாங்க. அப்போவே மாயாண்டி தாத்தா ஒரு விஷயத்த சொல்லுவார், நான் பிறந்ததுலேருந்து ஊசியை வந்து போட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ இந்த விஷயத்த சிம்பாலிக்கலா இப்படி வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க. ஸோ குழந்தைக்கு ஆகிறது தாய்க்குமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம மாயாண்டி தாத்தா வச்சு அந்த பயிர் எல்லாமே வந்து செத்து போயிடும். அந்த ஆர்டிஃபிஷியலாக உரம் வந்து கலந்தனால அது எல்லாமே வந்து செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாயாண்டி என்ன விஷயத்த பண்றாரு பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருந்ததுல அதுக்குள்ள எதுக்கு தோட்டத்துக்கு போனீங்க? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனே வந்து சொல்லுவேன். அதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம மாயாண்டி தாத்தா வந்து அப்படியே வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு சாஞ்சிருவாரு. இன்னொரு வரைக்கும் உட்காந்து தான் இருந்தாரு. என்னமா படுத்திருக்காரு இங்க இந்த சீனை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாயாண்டி தாத்தா அங்கேயே வந்து இறந்துட்டாரு. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஸோ இங்க தான் நம்ம வந்து மயிலை பத்தியும் காக்கா பத்தின ஒரு கதையை வந்து பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் மயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகரோட ஒரு அருள், முருகரோட ஒரு பெட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியும். இந்த சைடு அந்த காக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யம தர்மராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இறந்து போனவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் வந்து காக்கா, இறந்து போனவங்களாம் வந்து காக்காவா வருவாங்க அப்படின்றது மாதிரி சொல்றத அந்த ட்ரெடிஷனை நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மயிலை வந்து காமிச்சிருப்பாங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காக்கா வந்து உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீன்ல 3 மயில் இறந்து கிடக்கும் பாத்தீங்களா. ஸோ இதை எதை சிக்னிஃபிகன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம முருகர், வள்ளி, தேவான நம்ம தாத்தா கூட சொல்லுவார் பாத்தீங்களா, சுப்பிரமணிய வாகனத்தை மயில் ராவணத்தை யாரும் கொல்ல முடியுமா? அப்போ அந்த மயில் இறந்த சீன்ல பாத்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சிருப்பீங்க அந்த காக்காலாம் வந்து பறக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த சீனுக்கு வந்து வரலாம். அதான் பேசிட்டு இருந்தாங்களே நம்ம தாத்தா வந்து சாஞ்சிட்டார்ல பெஞ்சில், அந்த சீனுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ அந்த சவுண்டை கேளுங்க. ஸோ நம்ம மாயாண்டி தாத்தா இறந்தே போயிட்டாரு. அவர் நம்மளோட முன்னோரா வந்து மாற போறாரு அன்டில் நம்ம இந்த சவுண்டு கேட்குற வரைக்கும். ஸோ நம்ம தாத்தா வந்து டக்குன்னு முழிச்சு வந்து ஏஞ்சிப்பாரு. ஸோ முருகரோட அருள் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்றது மாதிரி. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம், அந்த 2-3 செகண்ட் 4 செகண்ட்லேயே எந்த அளவான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்றதை இந்த படத்தில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவு வந்து ஸ்டோரி டெல்லிங் எந்த பீக்கில் இருக்குன்றத நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயமே ஒன்று இருக்குது, அதையுமே நான் வந்து சொல்கிறேன். அந்த நிலத்தை வாங்குறவன் வந்து நம்ம மாயாண்டி தாத்தா கிட்ட அந்த நிலத்தை வந்து கேட்பான் தெரியுமா. அப்போ நம்ம மாயாண்டி தாத்தா ஒரு விஷயத்த வந்து சொல்வார், இப்பெல்லாம் நான் எந்திரிச்சு தண்ணி பாய்ச்சாம கிடக்குன்னு போறேன், அதெல்லாம் பண்ணலாம் எப்படி அப்ப எந்திரிக்கிறது? இதுவுமே ஒரு இன்டெரக்டான ஒரு சீன் தான். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயல்லாம் வந்து செத்து போச்சு. ஸோ இவர் வந்து ஏஞ்சிக்கிற அந்த ஒரு நிலைமை இல்லை, ஏஞ்சிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதனால அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றத சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் கூட இருக்கவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு, தாத்தா வாங்க தாத்தா நம்ம வயலில் போய் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைமில் நம்ம மாயாண்டி தாத்தா டக்குன்னு வந்து ஏஞ்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நல்லாவே செட் ஆகுன்றதை வந்து சொல்லுவேன். ஸோ அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அவருக்கு வந்து இதுதான் வேலையே. காலைல எந்திரிக்கணும், போய் வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சணும், மாடு எல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து அவரோட பர்பஸே. இது இல்லைனா அவர் அடுத்த நாள் ஏஞ்சிக்கவே தேவையில்லை. ஸோ எப்படியோ ஒரு முருகரோட அருள்னால இவருக்கு வந்து திருப்பி இந்த விஷயம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம மாயாண்டி தாத்தாவும் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அந்த வயலை வந்து நட்டு வச்சு திருப்பி அந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு கடைசி சீனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீனில் நோட் பண்ணீங்கன்னா ஒரு மயில் வந்து சந்தோஷமா தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த டைம்லேயே இடியோட மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ கடைசியாக அந்த ஊருக்கு வந்து தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, ஊனமற்றவங்களுக்கு கல்யாணம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா கேஸ்ட்காரங்களுமே சேர்ந்து அந்த திருவிழா வந்து சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே இனிதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து நிறையவே வந்து பேசியிருப்பார். ஸோ நிறைய பேரம் பேசணும் அப்படின்றது மாதிரி குரங்கை பார்த்து சொல்லுவார், நல்ல வேலை நீங்களாம் வந்து குரங்காவே இருந்துட்டீங்கடா அப்படின்றது மாதிரி வந்து சொல்லுவார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கையில் ஒரு 2 பை வச்சு சுற்றிட்டு இருப்பாரா. அதாவது அவர் வந்து கல்யாணம் பண்ண போகிற அத்தை பொண்ணோ யாரோ, ஸோ அவங்களை வந்து கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து விஜய் சேதுபதி ஒரு பைத்தியக்காரன்றது மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து கையிலலாம் வாட்ச்லாம் வந்து கட்டியிருப்பார். ஸோ அதிலலாம் நிறைய சிம்பாலிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிருக்கும், அதாவது அவர் வந்து பாஸ்ட்லேயே வந்து ஸ்டக் ஆன மாதிரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த 2 சுமையை நான் சொன்னல பை, அந்த பையை வந்து கீழே வைக்கும் போது அவர் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு அப்படின்றத கடைசியாக அந்த சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. கத்துச்சு மயில். ஏன்னா அந்த சீன் வந்து முதுகில் கூஸ் பம்மிங் ஆகுதுன்னே வந்து சொல்லுவேன். அதுக்கு அடுத்து இன்னொரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சித்தரை வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநரை வந்து பூசி விடுவார். ஸோ பூசி விட்டு விஜய் சேதுபதியை சொல்லுவார், அங்கே ஒருத்தர் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி. அவர் லைட்டாக திரும்பி பார்க்கும்போது தான் வந்து தெரியும் அங்கே யாருமே வந்து இருக்க மாட்டாங்கன்றது. அப்போ தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி ஒரு விஷயம் வந்து ஸ்பைக் ஆகும். நம்ம தான் வந்து நினச்சிட்டு இருக்கோம் அவள் வந்து கூடிய இருக்கா அப்படின்னு. ஆனால் அவள் கூட இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த விஷயத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் அவரோட ஆக்டிங்குமே வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஒருத்தி இருக்கா. அதாவது நம்ம விஜய் சேதுபதி அந்த ஊரில் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பார் அப்படின்னா, அவர் இறந்து போனால் அவங்க அத்தை பொண்ணு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிப்பாரு. ஸோ அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க, அவங்க வந்து கூடயே இருக்காங்கன்றது மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த மயில் வந்து இறந்ததுக்கப்புறமா நம்ம மாயண்டி தாத்தா போய் சொல்லுவார் மயில் வந்து இறந்து போச்சு அப்படின்னு. அப்போ நம்ம விஜய் சேதுபதி இந்த விஷயத்த சொல்லுவார். தோட்டத்துக்கு போனேன், மயில் சேர்த்து கிடைச்சு 3 மயில். பொருந்தா ஒரு நாளைக்கு சாக வேண்டியதானே. அவர் தேடி போகிற ஆன்சருமே அதுதான். ஆனால் அவருக்கு அந்த டைமில் வந்து புரியாது. கரெக்டான டைமில் இந்த சித்தர் வந்து அந்த விஷயத்தை அடிச்சதுக்கப்புறமா அவருக்கு அப்போ தான் ஸ்பைக் ஆகும், டக்குன்னு நம்ம தான் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எல்லா விஷயமே, இந்த படத்தில் சொன்ன எல்லா விஷயமே அந்த கடவுள் அந்த சித்தனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்றத இந்த சீனில் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த கையை காமிச்சிருப்பாங்க இப்படி. அப்போ அந்த கை மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கும். நம்ம விஜய் சேதுபதி பிளர் ஆயிடுவார். ஸோ அந்த சித்தரோட கை அவர்னால மட்டும்தான் முடியும் அப்படின்றத இந்த சீனில் சிம்பாலிக்காக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி மலைக்கு மேலே போயிட்டு அந்த 2 சுமையுமே அந்த 2 பையுமே கீழே இறக்கி வச்சுட்டு வானத்தை பார்ப்பாரு. ஸோ அந்த வானம் வந்து மூடி இருந்த வானம் வந்து தொடர்ந்து சூரிய ஒளி வந்து அவர் மேலே பட்டு அந்த மயில் சத்தெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிடுவாப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி வைஸுமே சரி, மெட்டாபர் வைஸுமே சரி, நல்லபடியாகவே படத்தை வந்து எடுத்து முடிச்சிருந்தாங்க. இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயமே இருக்குது. ஸோ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தோணுச்சுன்றது பார்த்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது பார்த்தீங்கன்னா கமெண்ட். இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.